இந்த 4 தொழிலாளர் சட்ட தொகுப்புகள் என்பது நவம்பர் மாதம் 21ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வரும்னு சொல்லி நேத்து அறிவிச்சாங்க. அந்த அறிவிப்பு வந்த உடனேயே பிரதமர் மோடி அவர்கள் தென்னாப்பிரிக்காவுக்கு போறதுக்கு முன்னாடி, அ இது வந்து ரொம்ப மகத்தான சட்டம். சுதந்திரத்துக்கு பிறகு, அதாவது ஒரு விரிவான, தொழிலாளர்களுக்கு சாதகமான, முற்போக்கான ஒரு சட்ட தொகுப்புகள் தான் கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு புகழ்ந்திருக்கார். அவர் எப்பவுமே ரொம்ப புகழ்ந்து சொல்றாருன்னா, அது வந்து எதிர்மறையா நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது தொழிலாளர்கள கொத்தடிமைகளாக ஆக்கக்கூடிய இந்த 4 சட்ட தொகுப்புகளை வானளாவ பிரதமர் மோடி புகழ்ந்திருக்காருன்னா, நான் என்ன சொல்லுவேன், கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. தொடப்பக்கட்டைக்கு பட்டு குஞ்சம் கட்டுன மாரின்னு. தொழிலாளிகளை அடிமைகளாக்கக்கூடிய, கொத்தடிமைகளாக்கக்கூடிய அப்படிப்பட்ட சட்ட சரத்துக்கள் என்பது தான் 4 தொகுப்புகள்லயும் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 150 ஆண்டு காலமாக தொழிலாளிகள் போராடி பெற்ற உரிமைகள் அனைத்தையும் பறிக்கக்கூடிய அடிப்படையில் 4 சட்ட தொகுப்புகள் வந்திருக்கு. உதாரணமா, வேலை நிறுத்த உரிமை. சாதாரணமா வேலை நிறுத்தம் பண்றதுக்கு ஒரு சங்கம், அவங்க வந்து பேரவைய கூட்டி முடிவு பண்ணி, யூனியன் கமிட்டிய முடிவு பண்ணி 14 டேஸ் நோட்டீஸ் குடுத்தா போதும். ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா, 14 டேஸ் நோட்டீஸ் குடுத்தா மட்டும் போதாது. அதாவது பேரவைய கூட்டி, தொழிலாளி பேரவைய கூட்டி, ரகசிய வாக்கெடுப்பு நடத்தி, அதற்கு பிறகு தான் குடுக்கணும். அப்படி குடுத்த பிறகும் கூட, நோட்டீஸ் குடுத்த 60 நாட்களுக்குள்ள ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாது. ஓகே. அதுக்கு மேல என்ன சொல்றாங்கன்னா, அப்படி ஸ்ட்ரைக் நடந்து, அது சட்டவிரோதமான ட்ரிபியூனலோ, கோர்ட்டோ தீர்மானிச்சா, அந்த ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்ட தலைமை தாங்கிய தொழிலாளர்களையும், அந்த தலைமை தாங்கிய தொழிற்சங்க தலைவர்களையும், அவங்களுக்கு வந்து சிறை தண்டனை வழங்கலாம், அபராதம் போடலாம் அப்படின்னு ஒரு ஆபத்தான சரத்து இருக்கு. அப்ப ஸ்ட்ரைக் என்பது அடிப்படை உரிமை. இவங்க ஏதோ வந்து அது இந்த ஏற்கனவே இருந்தாலும் வெள்ளைக்காரன் காலத்துல போட்ட சட்டம். நாங்க முற்போக்கான சட்டம்னு சொல்றாங்க பாருங்க. வெள்ளைக்காரன் காலத்துல இருந்த அந்த உரிமைகள் என்பது இவங்க இந்த சட்டத்தின் மூலம் பறிக்கப்படுது. உதாரணமாக 1918, 19 அந்த பீரியட்ல பின்னி தொழிலாளிகள் வந்து ஒரு மகத்தான வேரத்து போராட்டத்தை ஸ்ட்ரைக் நடத்துனாங்க. தலைமை தாங்கியது சக்கர செட்டியார். அவர் நடத்தின ஸ்ட்ரைக் இல்லீகல்னு ஹைகோர்ட் முடிவு பண்ணிச்சு. அவருக்கு அபராதம் கட்டணும்னு சொன்னாங்க. லட்சக்கணக்கு அபராதம் போட்ட உடனே சக்கர செட்டியார் என்ன சொன்னார்னா, எனக்கு அபராதம் கட்டுறது பணம்லாம் கிடையாது. கட்டியிருக்கிற வேஷ்டி சட்டைய வேணா அங்க எடுத்து குடுத்துடுறேன். ஆனா கோவணம் கட்டிக்கொண்டாவது தொழிலாளர்களுக்காக போராடுவேன் அப்படின்னு ஹைகோர்ட்ல சொன்னார். அதற்கு பிறகு தான் 1926ல இந்திய தொழிற்சங்க சட்டம், இந்தியன் ட்ரேட் யூனியன் ஆக்ட் என்பது வெள்ளைக்காரன் காலத்துல கொண்டு வந்தாங்க. அந்த இந்தியன் ட்ரேட் யூனியன் ஆக்ட்ல கொடுக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரைக் என்ற அடிப்படை உரிமையை மோடி ஆட்சி பறிச்சுட்டாங்க. ஆகவே ஏதோ வெள்ளைக்காரன் காலத்துல மோசமான சட்டம், நல்லாக்கலாம் வந்து ஏமாத்துறாரு. அதே போலவே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சங்கம் வைக்க உரிமை இருக்குல்ல. சங்கம் ஒரு பேரவை கூட்டி 7 பேர் தேர்வு செஞ்சு, அந்த 7 தொழிலாளிகள் கையெழுத்து போட்டு அனுப்புனா, பதிவு குடுக்கணும். இப்ப என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா, இந்த புது ஆக்ட்ல என்ன இருக்குன்னு சொன்னா, ஒரு தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தொழிலாளிகள்ல 10% பேர் முடிவு பண்ணணும் சங்கம் ஆரம்பிக்கிறது. அல்லது 100 பேர். குறைஞ்சபட்சம் 100 பேர் அல்லது 10% ஆஃப் தி வொர்க்கர்ஸ். உதாரணமா நீங்க சாம்சங் இந்த போராட்டத்தை பார்த்திருப்பீங்க. கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல நீடிச்சது. சங்கத்தை பதிவு பண்றதுக்கே உங்களுக்கு வந்து போராட்டத்தை நடத்தி ஸ்ட்ரைக் பண்ணணும்னு சொன்னா, ஆகவே சங்க பதிவு என்பது ஒரு 7 பேர் பேரவை கூட்டுறாங்க. பேரவை தான் 7 பேரை தீர்மானிக்குது. சங்க தலைமை தீர்மானிக்கிறது இல்ல. பேரவை 7 பேர் தீர்மானிக்குது. அந்த 7 பேர் கையெழுத்து போடுறாங்கன்னா, அது தேர் எண்ட்ஸ் தி மேட்டர். ஆனா இப்ப என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இல்ல 10% டோட்டல் வொர்க்கர்ஸ் வேணும். அது 100 பேர். ஆகவே ஸ்ட்ரைக் என்ற உரிமையும் பறிச்சுட்டாங்க. சங்க பதிவு என்ற உரிமையும் பறிச்சிருக்கிறாங்க. அடுத்தது உதாரணமா உங்களுக்கு வந்து இந்த வேலை நிரந்தரம் என்பது முக்கியமானது. இன்னைக்கு இந்தியாவுல வந்து டோட்டல் வொர்க்கர்ஸ்ல 70% தொழிலாளர்கள் வந்து முறைசாரா தொழிலாளிகள். ஃபேக்டரிஸ்ல உங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட் வொர்க்கர்ஸ் தான் பெர்மனன்ட் வொர்க்கர்ஸ் விட அதிகம். நீங்க உதாரணமா நீங்க வந்து சென்னையில லேலேண்ட் இருக்கு. எண்ணூர்ல. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி 8000 வொர்க்கர்ஸ் இருந்தாங்க. இன்னைக்கு 1020 வொர்க்கர்ஸ் தான். 1000 சொச்சம் தான். கான்ட்ராக்ட் வொர்க்கர்ஸ் 3000, 4000 பேர் இருக்கிறாங்க. ஆகவே இந்த நவ தாராளமய பொருளாதார கொள்கை அமலாக்கம் துவங்கிய பிறகு நிரந்தர தொழிலாளி எண்ணிக்கை குறைச்சு கான்ட்ராக்ட், கேஷுவல், அப்ரெண்டிஸ் அப்படின்னு வச்சு உங்களுக்கு வந்து ஒரு சுரண்டல் நடந்துகிட்டு இருக்கிறப்போ, ஏற்கனவே கான்ட்ராக்ட் வொர்க்கர்ஸ் ரெகுலேஷன் அண்ட் அபாலிஷன் ஆக்ட் இருந்தது. அந்த சட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க. ரத்து பண்ணதோட என்ன சொல்றாங்கன்னா,
3 விதமான டேர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். ஃபிக்ஸட் டைம் எம்ப்ளாய்மெண்ட். இதுக்கு தான் பேர் உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க, முதலாளி என்ன உரிமை கேட்குறாங்கன்னா, ஹையர் அண்ட் ஃபயர். ஓகே. வேலைக்கு எடுக்கிறதும் வேலையை விட்டு நீக்கிறதும் முதலாளியுடைய உரிமைன்னு சொல்றாங்க. எப்போ வேணாலும் எடுப்போம், எப்போ வேணாலும் நீக்குவோம். எப்போ வேணாலும் நிற்போம். அப்படி இப்போ என்ன பண்ணாங்கன்னா, ஃபிக்ஸட் டைம் எம்ப்ளாய்மெண்ட்னா இனி தொழிற்சாலைகளில் நிரந்தர தொழிலாளிகள் கேட்டகரியே இருக்காது. ஓகே. இப்போ நான் 500 பேர் ஃபிக்ஸட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் எடுக்கிறேன், 6 மாதம் வச்சுக்கிறேன், 1 வருஷம் வச்சுக்கிறேன், நீக்கிட்டு வேற ஒரு 500 1000 பேர் வச்சுக்கிறேன். அதுதான் நடக்கும். அது இந்த ஃபிக்ஸட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் என்பதே அது வந்து ஒரு ஃப்ராட். அது ஃபிக்ஸட் டைம் எம்ப்ளாய்மெண்ட்டு, அப்புறம் வந்து கான்ட்ராக்டு, அப்புறம் அப்ரெண்டிஸு. ஆகவே ஒட்டுமொத்தமாக தொழிலாளர்கள் வந்து நிரந்தர தொழிலாளர்கள் அந்த கேட்டகரி இருப்பாருங்க, அதையே இல்லாமல் வந்து முழுக்க முழுக்க கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸு, ஃபிக்ஸட் டைம் அப்ரெண்டிஸு அப்படி வச்சுக்கிட்டு கதையை ஓட்டலான்ற மாதிரி உங்களுக்கு சட்டத்தை திருத்திருக்கு. அதாவது அரசு தனியார் துறை அது பிரச்சனையே இல்லை. தொழிலாளிகள், அதாவது கரத்தாலும் கருத்தாலும் உழைக்கக்கூடிய தொழிலாளர்கள், அவங்க அரசு ஊழியராக இருக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம், பேராசிரியராக இருக்கலாம், ஆலை தொழிலாளிகள் இருக்கலாம், மைன்ஸில் வேலை செய்யலாம், பவர் பிளான்ட்டில் வேலை செய்யலாம், பஞ்சாலையில் வேலை செய்யலாம், சர்க்காரில் வேலை செய்யலாம், ஒட்டுமொத்த தொழிலாளர்கள். அந்த ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லும் பொழுது அரசா தனியாரான பிரச்சனையே கிடையாது. ஆகவே நிரந்தரம் என்பது நீங்கள் ஒரு தொழிலாளி வேலைக்கு சேர்ந்தா 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் பொறுத்த உங்களுக்கு அவர் கிராஜுவிட்டி இன்க்ரிமெண்ட் மற்றதெல்லாம் பஞ்சப்படி. ஆகவே இப்போ எந்த சலுகையும் தேவையில்லை, வேலைக்கு எடுக்கலாம், வேலையை விட்டு நீக்கலாம். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு மோசமான சட்டத்தை இவங்க வந்து கொண்டு வந்திருக்கு. ஆகவே இப்படி ஒட்டுமொத்தத்தில் சுதந்திர போராட்ட காலத்திலையும் சுதந்திரத்துக்கு பிறகும் தொழிலாளிகள் போராடி பெற்ற உரிமைகள் அனைத்தையும் பறிக்கக்கூடிய அடிப்படையில் தான் இந்த 4 தொகுப்பு சட்டங்கள் என்பது வந்துருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உதாரணமாக ஒரு தொழிற்சாலையை துவங்கினா அந்த முதலாளி நிலையாணைன்னு ஒரு சட்டத்தை ஸ்டாண்டிங் ஆர்டர் உருவாக்கணும். எப்படி தொழிற்சங்கம் வந்து அந்த பைலாப்படி தொழிற்சங்கம் பதிவு பண்ணுறாங்களோ, அந்த ஸ்டாண்டிங் ஆர்டரில் வேலை நேரம், பல்வேறு ஒரு முதலாளி எப்படி தொழில் நடத்தணுன்றதுக்கான பல ஷரத்துக்கள் இருக்குது. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட்லேயே திருத்தத்தை கொண்டு வந்து 100 தொழிலாளர்களுக்கு கீழே இருந்தால் அவங்க வந்து ஸ்டாண்டிங் ஆர்டர் தேவையில்லைன்றது பழசு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, 300 தொழிலாளிகள் வரையில் எந்த முதலாளியும் ஸ்டாண்டிங் ஆர்டர் தேவையில்லைன்ட்டாங்க. ஓகே. அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து இந்தியாவில் 74% தொழிற்சாலைகள் எண்ணிக்கை என்பது 300க்கும் கீழே முடிஞ்சு போச்சு கதை. அதே மாதிரியே நீங்கள் ஒரு தொழிலாளிகள் ஃபேக்டரி வேலை செய்கிற தொழிலாளிகள் வந்து 100க்கு கீழே இருந்தால் இந்த க்ளோஷர், ரிட்ரென்ச்மெண்ட்டு, அதாவது ஆலை மூடுறது, ஆட்குறைப்பு செய்கிறது, பணி நீக்கம் பண்ணுறது, இப்படிப்பட்டதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து அரசாங்கத்தினுடைய அனுமதி வாங்கணும். லே ஆஃப், ரிட்ரென்ச்மெண்ட்டு, க்ளோஷருக்கெல்லாம் அது ஏற்கனவே என்ன 100 கீழே இருந்தால் உங்களுக்கு வந்து பர்மிஷன் வாங்க வேண்டியதுன்னு இருக்குது. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அது வந்து 300 தொழிலாளிகள் எண்ணிக்கை வரையில் நீங்கள் வந்து யூ வில் நாட் சீக் தி பர்மிஷன் ஆஃப் தி கவர்மெண்ட், அரசுடைய அனுமதி தேவையில்லைன்னு சொன்னால் நீ மீண்டும் என்ன வருது, 74% தொழிலாளிகள் எண்ணிக்கை என்பது 300க்கும் கீழே. ஆகவே இவங்க திட்டம் போட்டு இப்படி உரிமைகளை பறிக்கக்கூடிய அடிப்படையில் தான் வந்து சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆகவே ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து இன்னைக்கு இதனுடைய நோக்கம் என்னன்னா, மத்திய அரசாங்கம் பன்னாட்டு முதலாளிகள் வராங்க, இந்நாட்டு பெருமுதலாளிகள் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், அதாவது வணிகத்தை எளிமையாக செய்வதற்கு தொழிலாளிகளை சுரண்டுறதுக்கு வந்து ரொம்ப அவங்களுக்கு அனுமதி எளிமையாக பண்ணிக்கிட்டன்ற அடிப்படையில் வந்து அப்படின்ற அடிப்படையில் வேலை நேரம், இப்போ உதாரணமாக நீங்கள் வேலை நேரம் 8 மணி நேரம் இருக்குன்னு சொன்னால் அவங்க ஃபார்முலா அந்த ரூல்ஸில் வந்து நார்மல் ஒர்க்கிங் ஹவர்ஸ் 8 ஹவர்ஸ்னு அந்த ரூல்ஸில் இருக்குது. இன்னொரு ப்ரொவிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தொழிலாளிகள் வேலை நேரத்தை மாநில அரசுகள் தீர்மானிக்கலாம், ரூல்ஸ் போட்டுக்கலான்னு சொன்னால், இப்போ குஜராத்தில் இப்போ தான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி 8 மணி நேரத்தை 12 மணி நேரம் ஆக்கிட்டாங்க. தமிழகத்தில் 12 மணி நேரமாக அரசாங்கம் சட்டத்தை கொண்டு வந்து போராட்டத்தை அப்புறம் வாபஸ் வாங்கிட்டாங்க. ஆகவே 8 ஹவர்ஸ் என்பது கிட்டத்தட்ட 1886 சிக்காகோவில் வந்து அது 10 மணி நேரம் 5 மணி நேரம் பல மணி நேரம் இருந்தது. வந்து போராடி 8 ஹவர்ஸ் டியூட்டின்றது உரிமை இருக்குது பாருங்க, அதுதானே மே தினமே. ஆனால் நீங்கள் அதை வந்து இவங்க மாற்றி 8 மணி நேரம் வேலைக்கு வாங்கிக்கலாம். இது எப்படி உங்களுக்கு வந்து வெள்ளைக்காரங்காலத்தில் போட்ட சட்டத்தை விட இது நல்ல சட்டம் சொல்ல முடியும்? சொல்லப்போனால் வேலை நிறுத்த உரிமை, சங்கம் செய்கிற உரிமை, 8 ஹவர் டியூட்டி, இப்படிப்பட்ட பிரிட்டிஷ் காலத்திலேயே காலனியாதி காலத்திலே போராடி பெற்ற உரிமைகளை பறிக்கக்கூடிய அடிப்படையில் தான் இந்த 4 சட்ட தொகுப்புகள் என்பது கொண்டு வரப்பட்டது. தொழிலாளிகள் ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுத்து ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க.
கமிஷன் ஆஃப் லேபர் மாதிரி பேச்சுவார்த்தைக்கு போகுது. முதல்ல இருதரப்பு பேச்சுவார்த்தை நடக்கும். ம், ம். அதில் செட்டில் ஆகலாம் கமிஷன் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுவார். அப்போ ஒரு 1 வாரம் நடக்குது, 10 நாள் நடக்குது, 1 மாதம் 2 மாதம் ஸ்ட்ரைக் நடக்குதுன்னு சொன்னா, ஒரு மாநிலத்தில ம். தொழிலாளர்கள் வேலை போராட்டம் நடைபெறுகிற போது, உற்பத்தி பாதிச்சிருக்கு அப்படின்ற அடிப்படையில அரசு தலையிட்டு செட்டில் பண்றதுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. ரைட். ஆகவே இருதரப்புல செட்டில் ஆகாத போது, முத்தரப்பு என்பது ஏற்கனவே இருக்கக்கூடிய அதாவது பழைய சட்டத்தில வந்து 18(1) சொல்லுவாங்க. ம். ஐடி ஆக்ட்ல 18(1)னா நிர்வாகமும் தொழிற்சங்கமும். 12(3)னா நிர்வாகம், தொழிற்சங்கம், அரசு, ம். லேபர் டிபார்ட்மெண்ட். ம். ஆகவே லேபர் டிபார்ட்மெண்ட் தேவையில்லையே! அவங்க எதுக்கு தலையிடணும்னு சொல்லல. லேபர் டிபார்ட்மெண்ட் இருக்கிறதே ஒழுங்குபடுத்துறது தானே! ம். ஆகவே இந்த இருதரப்பு பேச்சுவார்த்தையில் பிரச்சனைகள் செட்டில் ஆகாத போது, முடிவுக்கு வராத போது, முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் தொழிலாளர் நலத்துறையும், அரசும் தலையிட்டு முடிப்பு என்பது அதுவும் வந்து முக்கியமான பிரச்சனை. அது வேண்டான்னு சொல்றாங்கன்னு சொன்னா, அதுவே பிரச்சனைய செட்டில் பண்ணக்கூடாது. கொத்தடிமை மாரி சொன்னத கேட்கணும் என்ற ஒரு மோசமானதெல்லாம் வந்து அதையும் அவங்க வந்து முத்தரப்பு அந்த பேச்சுவார்த்தை சீர்குலைக்கு அடிப்பு சில சரத்துக்கள கொண்டு வந்திருக்கிறாங்க. கடந்த காலத்துல எப்படி இருக்கு? ஒர்க்கர வேலைக்கு எடுப்பாங்க. 1 வருஷம் பல நீங்க லைலேண்டோ, எம்ஆர்எஃப்ஓ, சிம்சன் பல்வேறு தனியார் துறையிலேயே புரொபேஷனரி பீரியட் வச்சிருப்பாங்க. அது முடிஞ்ச பிற்பாடு ரெகுலரைஸ் பண்ணுவாங்க. ரெகுலரைஸ் பண்ணதுலேருந்து இந்த பிஎஃப், இஎஸ்ஐ மட்டும் இல்ல. அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து வருஷம் வருஷம் பஞ்சப்படி உயரும். சரி 2 வருஷத்துக்கு ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு முறை தொழிலாளர்கள் ஊதிய உயர்வுக்காக போராட்டம் நடத்துவாங்க. ம். பேச்சுவார்த்தை மூலமே செட்டில் ஆகும். ஆகவே இப்படிப்பட்ட அதே மாரி போனஸ் என்ற பிரச்சனை இருக்கு. ம். அது நீங்க வந்து போனஸு, ஊதிய உயர்வு, கிராஜுவிட்டி, பஞ்சப்படி எல்லாம் உங்களுக்கு வந்து பெர்மனன்ட் ஒர்க்கர்ஸ்கள் போராடி பெற்ற உரிமை அது. இப்ப இவங்க வந்து ஃபிக்ஸட் டைம் எம்ப்ளாய்மென்ட்ன்னு சொன்னா, இப்ப நீங்க ஒரு 6 மாசம் ஜனவரி டூ ஜூன் முடிஞ்சு போச்சு. ம். அடுத்த 6 மாசம் இன்னொரு 500 பேரு. அடுத்த 6 மாசம்னா அது வந்து அது உங்களுக்கு வந்து அவங்களுக்கு கிராஜுவிட்டி குடுக்க வேண்டியதில்ல, போனஸ் குடுக்க வேண்டியதில்ல, மற்ற இது குடுக்க வேண்டியதில்ல. ஆகவே ம். வந்து அப்படி ஒரு அத்துக்கூலி மாரி ஒட்டுமொத்த ஒர்க்கர்ஸினுடைய அந்த பெர்மனன்ட் ஒர்க்கர்ஸ் என்ற அந்த கேட்டகரி பாரு அது பூரா அபாலிஷ் பண்றதுக்கான வேலை இது. அப்படி அழிப்பதன் மூலம் நிர்வாகத்துக்கு முதலாளிகளுக்கு வந்து சூப்பர் ப்ராஃபிட் வழிவகுக்கிறது. ம். ம். அவங்களுடைய நிர்வாகத்த உங்களுக்கு வந்து ஒர்க்கர்ஸுக்கு பேமெண்ட் பண்றாங்க பாருங்க. அது செலவு குறைக்கிறதுக்கான ஒரு முதலாளிகளுக்கு ஆதரவான ஒரு சட்டம் தான் வந்து இந்த ஃபிக்ஸட் டைம் எம்ப்ளாய்மென்ட்டும், கான்ட்ராக்ட். உதாரணமா நீங்க வந்து நான் நெய்வேலி சொல்றேன். என்எல்சி பொதுத்துறை நிறுவனம். ம். அநேகமா இந்தியாவுல மின்சாரத்த உற்பத்தி பண்ணக்கூடிய எரிசக்தி அந்த மையம் ஒரு முக்கியமான மையமாக இன்னைக்கு வந்து நெய்வேலி இருக்கு. தமிழ்நாட்டு தேவை மட்டுமல்ல, கர்நாடகா, ஆந்திரா பல மாநிலங்களுக்கு மின்சாரம் உற்பத்தி குடுக்குறாங்க. 1982ல நான் வந்து தொழிற்சங்கத்துக்கு போகும்பொழுது, 1982ல ஒட்டுமொத்த தொழிலாளர் ஊழியர்கள் எண்ணிக்கை நிரந்தர தன்மை உள்ளவர்கள் 19,000 பேர். கான்ட்ராக்டர்ஸ் 500,000 பேர் இருக்கு. இன்னைக்கு வந்து 6,000 பேர் பெர்மனன்ட் ஒர்க்கர்ஸு, 15,000 பேர் கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸு, ம். அதுக்கு மேலயும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. ஆகவே டோட்டலா நவதாராளமய பொருளாதார கொள்கை என்பது பெர்மனன்ட் ஒர்க்கர்ஸ் எண்ணிக்கை குறைச்சு கான்ட்ராக்ட், கேஷுவல் இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப கான்ட்ராக்ட் கேஷுவல் பொழுது போராடி அவங்க பல நேரத்துல பல நிறுவனங்கள்ல நிரந்தரம் ஆயிட்டாங்க. ம். ம். இப்ப நெய்வேலில உங்களுக்கு வந்து போராட்டம் நடந்தது. அவங்க சொசைட்டி ஆரம்பிச்சாங்க. நிரந்தரம் ஆயிட்டாங்க. ஆனா சட்டபூர்வமாகவே நிரந்தரமாக்க வேண்டியதில்ல. ம். ஃபிக்ஸட் டைம் எம்ப்ளாய்மென்ட்னா தொழிலாளி நிர்வாகம் நினைத்தால் தொழிலாளி வேலைக்கு எடுக்கலாம். நினைத்தால் நீக்கலாம். சொல்லக்கூடிய ஒட்டுமொத்த வொர்க் ஃபோர்ஸ் வந்து ஒரு கேஷுவலைஸ் பண்ணக்கூடிய, கான்ட்ராக்சுவலா பண்ணக்கூடிய, நிரந்தரம் இல்லாத தற்காலிக தொழிலாளிகள்னு சொன்னா, ஆகவே கொத்தடிமை மாரி வச்சிருக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு தான் சட்டம் கொண்டு வந்திருக்காங்களே ஒழிய, அது ஏற்கனவே இருக்கிற சட்டத்த மோசமான முறையில இவங்க வந்து திருத்தியிருக்கிறாங்க, ரத்து பண்ணியிருக்கிறாங்க. மினிமம் வேஜஸ் ஆக்ட் என்பது இருக்கு. அது வந்து நீங்க எல்லாத்துக்கும் இருக்கு. அது ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்ல. பிஎஃப் அல்லது வந்து இஎஸ்ஐ என்பது பிட்டன்ஸ் அது வந்து பிரச்சனையே அல்ல. தொழிலாளிகளுக்கு வந்து இப்ப நீங்க ஹோட்டல்ல வேலை செய்றவங்களுக்கு பிஎஃப் இருக்கு. மத்த கம்பெனியில வேலை செய்ற கான்ட்ராக்ட்ல பிஎஃப் இருக்கு. அதெல்லாம் பிரச்சனை. பெர்மனன்சி கிடைக்குமா? ம். ம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அது. இப்ப நீங்க வந்து சாதாரணமா இதுவரையிலும் இருக்கிற நிலைமை என்ன? மின்சார வாரியத்துல ஒரு தொழிலாளி வேலைக்கு சேர்ந்தா 30 வருஷம், 40 வருஷம் ரிட்டயர் ஆகுறார். ம். பஞ்சாலையில வேலைக்கு சேர்ந்தா, இது இப்ப எண்ணூர்ல அசோக்ல வேலைக்கு சேர்ந்தா 30, 40 வருஷம் ரிட்டயர் ஆகுறார். அது தனியார் துறையில, பொதுத்துறையில, அரசு துறையில. ஆனா இப்ப வந்து அப்படிப்பட்ட பிரச்சனையே இல்ல.
ஃபிக்ஸட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் சட்டப்பூர்வம் வந்த பிற்பாடு உங்களுக்கு வந்து பர்மனன்சின்றது பிரச்சனையே இல்லை. பர்மனன்சி வேண்டான்றது சட்டமே கொண்டு வந்த பர்மனண்டா பிற்பாடு இருந்தா தானே பிஎஃப்லாம் கேட்ப நீ. பிஎஃப் பிஎஃப் வந்து ஒர்க்கருடைய பிஎஃப் முக்கியம் தான். ஆனால் ஒர்க்கருடைய ஒட்டுமொத்த ரெமுனரேஷன் வருவாயில ஊதியத்தில் அது பிரச்சனையே இல்லை. உதாரணமா இப்போ தனியார் துறை தொழிற்சாலைகள் இருக்குல்ல, 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷத்துக்கு ஒரு முறை ஊதிய உயர்வுக்கான செட்டில்மெண்ட் நடக்கும். அப்படி ஊதிய உயர்வுக்கு வரும்பொழுது தொழிற்சங்கம் என்ன செய்வாங்க, இது வந்து 2000 போட்ட ஒப்பந்தம் 5 வருஷம் ஆகிப்போச்சு, அன்னைக்கு இருந்தோட விலைவாசி வந்து ஒரு 50% 100% ஏறி இருக்கு, அப்படி அப்போ விலைவாசிக்கு ஏற்ற அளவுக்கு ஊதிய உயர்வு கொடுங்க, இன்கிரிமெண்ட் கொடுங்க அப்படின்னு வருது இல்லை. ஆனால் அப்படி வந்து நீங்கள் ஃபிக்ஸட் எம்ப்ளாய்மெண்ட் போகிறவங்கள ஊதிய உயர்வு பிரச்சனையே கிடையாது, கேட்கவே முடியாது. ஆகவே நீங்கள் பர்மனண்ட்டாக இருக்கிற ஒர்க்கர்ஸுக்கு இருக்கக்கூடிய சலுகைகள் இருக்கு பாருங்க, அனைத்தும் நீங்கள் கிராஜுவிட்டி, பர்மனன்சி, இன்க்ரிமெண்ட்டு, போனஸு, இப்படி சர்வீஸ் வெயிட்டேஜ் பல அம்சங்கள் இருக்கு. அது அனைத்தும் இருக்காது. அனைத்தும் அப்போ ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு வந்து என்டையர் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில், அதில் ஃபிக்ஸட் டைம் கான்ட்ராக்ட் ட்ரைனிங் சொல்லும் பொழுது ஒட்டுமொத்தமாக பன்னாட்டு முதலாளிகளுக்கு, இந்நாட்டு பெருமுதலாளிகளுக்கு அவங்க ஒரு சூப்பர் ப்ராஃபிட்டுக்காக அவங்க வந்து ஒரு கொள்ளை அடிக்க வேண்டும் என்பதற்காக இவங்க வந்து அந்த 29 சட்டங்களை சிலர் ரத்து செஞ்சு சிலர் திருத்தி கொண்டு வந்து 4 சட்ட தொகுப்புகளும் அப்பட்டமான தொழிலாளிகளுக்கு விரோதமானது, பெருமுதலாளிகளுக்கு ஆதரவானது. அதை வந்து அப்படி தொழிலாளிகள் ஒட்டுமொத்த தொழிலாளிகளை கொத்தடிமைகளாக மாற்றக்கூடிய 4 சட்ட தொகுப்புகளை வந்து அவர் பிரதமர் வந்து என்ன ஆகா ஓகோன்னு புகழ்ந்து பேசுறாருன்னு சொன்னா அது உண்மை அல்ல. இந்த சட்டம் அந்த 4 தொகுப்புகள் லேபர் கோட் என்பது 4 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே பார்லிமெண்ட் நிறைவேற்றிட்டாங்க. தொடர்ச்சியாக நடந்த தொழிலாளர்கள் போராட்டத்தின் காரணமாக தான் தள்ளி 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 போச்சு. கிட்டத்தட்ட 4 வருஷத்துல வந்து ஆண்டுக்கு ஒரு முறை 2 முறை அகில இந்திய பொதுவேலை நடந்தது. மத்திய தொழிற்சங்கங்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து ஆல் இண்டியா லெவலில் ஸ்ட்ரைக் நடத்தினாங்க. அடுத்தது ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னதாக கோவிட் காலத்தில் ஆரம்பித்து அது உங்களுக்கு வந்து விவசாயிகள் சங்கம் கிட்டத்தட்ட ஒரு சம்யுக்த கிசான் மோர்ச்சான்னு அவங்களுக்கு எதிராக மத்திய அரசு கொண்டு வந்த 3 சட்டங்களை எதிர்த்து ஒரு மகத்தான வேலை போராட்டம் டெல்லியில் கூடி மத்திய அரசு முற்றுகையிடக்கூடிய பார்லிமெண்ட் முற்றுகையிடக்கூடிய கிட்டத்தட்ட நடந்தது அவங்களுடைய போராட்டம். அதோடு சேர்த்து தொழிலாளிகள் நடத்திய போராட்டம் அனைத்தும் சேர்ந்து இந்த சட்டத்தை அமுலாக்குறது 4-5 வருஷம் வந்து ஒத்தி போட்டாங்க. போராட்டத்தால் தான் விவசாயிகள் போராடி நான் 3 சட்டத்தை வாபஸ் வாங்கினாங்க. இப்போ அந்த ஏற்கனவே வாபஸ் வாங்கப்பட்ட 3 சட்டங்கள் இருக்குல்ல, வேறு வடிவத்தில் விவசாயிகளுக்கு பல சட்டங்களை கொண்டு வர முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ 4 சட்ட தொகுப்புகள் கொண்டு வந்து தொழிலாளர் உரிமைகளை பறிக்கிறாங்க. வரக்கூடிய காலத்தில் தொழிலாளிகள் விவசாயிகள் ஒன்று சேர்ந்து ஒரு மகத்தான போராட்டத்தை நடத்தி இந்த 4 சட்ட தொகுப்புகளை முறியடிக்க முடியும். தொழிலாளிகள் வந்து கண்டிப்பாக போராடுவாங்க, போராட தயார் பண்ணிட்டு இருக்கிறாங்க.